ரிலேஷன்ஷிப்பில் சண்டைகள் வரப்ப எப்படி நாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அப்துல்லா பேசுகிறேன். இப்படி நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வருது. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாக உருவெடுத்து அந்த உறவுகளே பிரிந்து போகிறதுக்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வாரங்கிறப்ப பிரச்சனைகள் வாரது இயற்கையான விஷயம்தான். அப்போ அப்படி வாரப்ப நாம் சண்டையை பார்க்குறதா உறவை பார்க்குறதா அப்படின்னு அந்த கேள்வியை கொண்டு வந்தால், பொதுவாகவே சமூகத்தில் மக்கள் நிறையவே சண்டை தான் பிடிக்கணும். நான் வின் பண்ணுறதா நீ வின் பண்ணுறதா அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் தான் போகுதே தவிர உறவுகள் பார்க்கப்படுதான்னா அது குறைவாக இருக்குது. இப்போது உதாரணமாக ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், ஒரு தப்பு பண்ணலை ஆனால் பண்ணினேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த தப்பை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் அவங்க அமைதியாகுவாங்களா இருந்தால் அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளலாம். கொண்டுட்டு அவங்க அந்த அந்த கோமெல்லாம் குறையும்ல, குறைஞ்ச அப்புறமா போய் புரிய வைக்கலாம். நம்ம இது இல்லை, நான் இப்படி பண்ண இல்லை, இதான் நடந்துச்சு அப்படின்னு. அந்த இடத்துலையே இல்லை, நான் தப்பு செய்யவே இல்லை, எந்த தப்புமே இல்லை, நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல போகாம இருந்தால் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. நிறைய ரிலேஷன்ஷிப் இதில் தான் பிரியுது. அதனால் உங்களோட என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான அழகான லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் நம்புகிறேன். சண்டைகள் வெல்லணுங்கிறது இல்லை, உறவுகள் தான் வெல்லணும். ஒரு உறவுங்கிறது காலத்துக்கு காலம் எப்படி கோடையும் மழையும் வரதோ அப்படி மாறிட்டு இருக்கிறது இல்லை, முழுமையாக இருக்கிற உறவாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ப்ரொஃபைலில் இன்னும் வீடியோஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.